வட்டம் மோகனூர் வட்டம் மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் பதுமை செல்வன் கும்பகோணம் கவிஞர் மா. செல்வராஜ் அவர்கள் எழுதிய வாழ்வின் அடையாளம் என்ற சிறுகதை புத்தகம் பற்றி ஒரு சொற்பொழிவு. 15 சிறுகதைகள் அற்புதமாக எழுதியிருக்கிறார். 15 சிறுகதைகளும் அருமையாகவும் அற்புதமாகவும் கல்கண்டு சுவை போலவும் முக்கணி சாறு போலவும் உள்ளது. அதில் குழந்தை மனம் என்ற சிறுகதையில் நாய்க்குட்டி வளர்ப்பு பற்றி பள்ளிக்கூட குழந்தைகள் பேசிக்கொள்ளும் காட்சிகள், வசனங்கள் அற்புதமாக உள்ளது. சிறுகதையில் வசனம் போல அற்புதமான உரையாடலை கொடுத்திருக்கிறார் கும்பகோணம் கவிஞர் திரு மா. செல்வராஜ் அவர்கள். குழந்தை பொய் சொல்லாது, நாய்க்குட்டி நன்றி உள்ளது என்பதை இந்த அற்புதமான புத்தகத்தில் கவிஞர் மா. செல்வராஜ் அவர்கள் கூறியுள்ளார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இந்த புத்தகத்தில் உள்ள 15 சிறுகதைகளும் அற்புதம். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலக தமிழர்கள் அனைவரும் படித்து பாதுகாக்க வேண்டிய பெட்டகம் இந்த வாழ்வின் அடையாளம் என்ற சிறுகதை புத்தகம். திரைப்பட இணை இயக்குனர் 250க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள் எழுதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டங்களில் அரங்கேற்றம் செய்தவன் கவிஞர் பதுமை செல்வன். ஒரு புத்தகம் நன்றாக இருந்தால் அனைவரும் படிக்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல மனம் படைத்தவன் கவிஞர் பதுமை செல்வன். கும்பகோணம் கவிஞர் திரு மா. செல்வராஜ் அவர்கள், விழுப்புரம் கவிஞர் அருள்வாணன் அவர்கள், ஜெர்மனி நாட்டில் உள்ள கடல் கடந்த நாட்டில் உள்ள கவி அரசி மரியாதைக்குரிய ரஞ்சனி சந்திரமோகன் அவர்கள், மதுரை கவிஞர் பெண் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு அவர்கள், சேலத்தில் உள்ள மரியாதைக்குரிய கவிஞர் திரு சூரிய நிலா அவர்கள், கவிஞர் முத்துலிங்கம், கவிஞர் பழனி பாரதி, கவிஞர் நெல்லை ஜெயந்தா போன்றவர்கள் நல்ல நல்ல சிறுகதை புத்தகத்தை படித்து மக்களுக்கு உணர்வு பூர்வமாக சொல்லி வருகிறார்கள். விமர்சனங்களை கூறி வருகிறார்கள். கவிஞர் பதுமை செல்வனுக்கு இந்த புத்தகம் மனதிலே இடம் பிடித்த புத்தகம் மட்டுமல்ல, உலக தமிழர்கள் உள்ளங்களில் இருக்க வேண்டிய அற்புதமான சிறுகதை பெட்டகம். கும்பகோணம் கவிஞர் திரு மா. செல்வராஜ் அவர்கள் எழுதிய புத்தகம். பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த புத்தகம். தமிழக மக்களுக்கு இந்த புத்தகத்தை மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான சிறுகதை இந்த புத்தகத்தில் உள்ளது. நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ்.